Hello viewers, இன்னைக்கு நம்ம class 11 chapter 1 sets relations and functionsல exercise number 1.3ல 16th sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். First question என்னன்னு பார்க்கலாம். A salesperson whose annual earnings can be represented by the function a of x equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of the merchandise he sells. His son is also in sales and his earning are represented by the function s of x equal to 25,000 plus 0.05x. Find a plus s of x and determine the total family income if they each sell rupees 1 crore 50 lakh worth of merchandise. அதாவது கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்கார், அவரோட ஆனுவல் ஏர்னிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 0.04x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது தெரியுமா, இந்த எக்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ் வந்து ருப்பியை குறிக்குது. அவர் எவ்வளோ விற்கிறாரோ அதுக்கான ருப்பி அந்த வேல்யூ வந்து குறிக்குது எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சேல்ஸ் பர்சனோட சன்னுமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட சன் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாருனா அதை ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது எஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ 25,000 ப்ளஸ் 0.05x. இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, அப்பாவோட ஃபங்க்ஷனையும் பையனோட ஃபங்க்ஷனையும், அதாவது ஏவையும் எஸ்ஸையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ஃபேமிலி வந்து அவங்களோட இன்கம்மை ஈச் செல் அவங்க எவ்வளோ, இப்போது எக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியாது இல்லையா, அந்த இடத்துல நம்ம 1 crore 50 lakh சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க டோட்டல் ஃபேமிலியோட இன்கம் எவ்வளவா இருக்கும், அவ்வளோ அவங்க செல் பண்ணியிருந்தா, இந்த 1 crore 50 lakh அளவுக்கு அவங்க செல் பண்ணியிருந்தா அவங்க டோட்டல் ஃபேமிலியோட இன்கம் வந்து எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இந்த ஏ ப்ளஸ் எஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதில் இந்த எக்ஸோட வேல்யூவை இதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறேன். ஏ ஆஃப் எக்ஸ் என்னது 30,000 ப்ளஸ் 0.04x. ஓகே, எஸ் ஆஃப் எக்ஸ் என்னது 25,000 ப்ளஸ் 0.05x. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஏ ப்ளஸ் எஸ்ஸு எக்ஸ். என்னது 30,000 ப்ளஸ் 0.04x ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 0.05x. ஸோ இப்போ 30,000ஐயும் 25,000ஐயும் ஆட் பண்ணணும், 0.4xையும் 0.5xையும் ஆட் பண்ணணும். 30யும் 25யும் ஆட் பண்ணால் 55. ஸோ அப்போது 55,000 ப்ளஸ் 0.04 0.05. ஸோ 5யும் 4ம் நேராக இருக்கும் இல்லையா, 0.04ம் 0.05. ஸோ அப்போ 0.09. ஸோ அப்போ 55,000 ப்ளஸ் 0.09x. இது ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ. இப்போ அவங்க நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க, when x ஈக்குவல் டு 1 crore 50 lakh. அப்போது ஆன்சர் என்னவா இருக்கும், 55,000 ப்ளஸ் 0.09 1 crore 50 lakh. இப்போ நான் போன சம்மில் சொல்லி கொடுத்த மாதிரி இதுவும் ஹண்ட்ரட்ஸ்க்கு முன்னாடி வந்து பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் நிறைய ஜீரோஸ் இருக்குது. 20 நம்ம வந்து 20 வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதில் வந்து ஹண்ட்ரட்ஸில் 2 0 நம்ம இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 9 ஆகிடும். 55,000 ப்ளஸ் 9 இன்ட்டு 1,50,000 மாறிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஜஸ்ட் நம்ம 59 சார் என்னன்னு பார்ப்போம். 9 5s are 45, 9 1s are 9, 9 + 4 13. ஸோ இப்போது 55,000 ப்ளஸ் 135, எவ்வளோ 4 zeros இருக்குது, 4 0 போட்டுட்டோம்னா 13,50,000 நம்மளுக்கு வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. இப்போ இதையும் ஆட் பண்ணணும். 50,000ஐயும் 55,000ஐயும் ஆட் பண்ணோம்னா
நம்மளுக்கு ஆன்சர் 14,05,000 கிடைக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.